ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பப்பாளி பேட்டு. அதுக்குள்ளே அடுத்த சாட்டர்டே வந்துச்சு. இப்போ தான் ஏதோ சாட்டர்டே சில் டே அப்படின்னு இந்த ஏதோ இப்போ தான் வீடியோ எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தா அது போன வாரம், அதுக்குள்ளே 7 நாள் ஆயிட்டு. ஆனால் பரவாயில்ல, இந்த வாரம் யூஸ்வலாக நான் காலேஜ் ரிலேட்டடாக எதுவுமே பெருசாக பண்ண மாட்டேன். சும்மா ரூமில் இருப்பேன். இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுவேன், இல்லை ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பேன். ஆனால் யூஸ்வலாக பண்ணுறத விட இந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காலேஜுக்கு போனேன். அதனால் ஒரு வேளை இந்த வாரம் ஸ்பீடாக போயிட்டா என்னன்னு தெரில. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம திரும்பியும் சிவல்ரி அன்னைக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நான் சொன்னேன், அதில் இந்த மாதிரி இந்த கேம் ரொம்ப கோராக இருக்கும், வெட்டி தாக்கி பயங்கரமாக இருக்கும். இருந்தாலும் எனக்கு சும்மா நேரம் போகிறதுக்காண்டி நான் விளையாடுவேன், அதுவும் பாட் மேட்ச் மட்டும் தான் விளையாடுவேன். ஸோ அதில் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை, பட் அன்னைக்கு விளையாண்ட அதே மோட்லேயே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்கோர் லிமிட் 50 வச்சுக்கலாம், டைம் லிமிட் 10 வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த வாட்டி ஆர்ச்சராக இருக்க போகிறோம். எனக்கு பெருசாக அம்போட தெரியாது, ஆனால் நான் என்னால் என்ன முடியுமோ அதை ட்ரை பண்ணி பார்க்கேன். நம்ம ஆர்ச்சர்னு மட்டும் இல்லை, நம்ம திடீர்னு தோணுச்சுன்னா கத்தி எடுத்து வீசுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம், சும்மா தானே இருக்கோம். ஓகே, இதில் நம்ம சேஞ்ச் கிளாஸ்னு கொடுத்து இப்போவுமே ஆர்ச்சரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இறங்கும் போதே ஆர்ச்சராக இறங்குவோம். ஸோ நம்ம அம்பு விடுறது மட்டும் தான் நம்ம வேலை. நம்ம கிட்ட வந்துட்டால் நம்ம காலி. ஆனால் இந்த கேமில் அந்த அளவுக்கு மோசம் இல்லை, ஏன்னா கிட்ட வந்தானுங்கன்னா அம்பை உள்ள வச்சுட்டு குட்டி கத்தி வச்சு சண்டை போடலாம். பட் குட்டி கத்தி அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் பாட்டு தான் நம்ம சண்டை போட போகிறதுனால அது ஒரு பெரிய மேட்டராக இருக்காது. ஓகே, இந்த நம்ம அம்பு வச்சு இறங்கியிருக்கோமா, நம்ம யார்கிட்டையுமே போகக்கூடாது. நம்மளை பார்த்து எவனாவது வந்தானாலே நம்ம செத்தோம். நம்ம தூரமாக ஓடிட்டோம்னா யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டானுங்க. ஸோ இங்கே நின்றுட்டு நம்ம அம்பை இழுத்து பார்த்தீங்களா, அவனுக்கு 45 அப்படின்னு வந்துச்சா, அவனுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ மிஸ் ஆகிட்டு மூவிங்கில் அவன் இருக்கனால இவன் டேமேஜ் இருந்தால் அவன் செத்துட்டான் பாருங்க. அவன் எப்படி இவன் இவன் கிட்ட வந்துட்டான், தடுத்துட்டான். ஓகே, ஸோ கிட்ட வந்துட்டானுங்கன்னா நம்ம அம்பு டக்குன்னு உள்ளே வச்சுட்டு, நான் வில்ல டக்குன்னு உள்ளே வச்சுட்டு நம்ம ஓகே, இந்த குட்டி கத்தியுமே இது பாட் மேட்சுங்கிறனால குட்டி கத்தியே ஓரளவுக்கு ஒப்பேறும், ரொம்ப மோசமாலாம் இருக்காது. இந்தா அவனுங்க கில்லை நம்ம திருடிடலாம் இங்கே தூரத்தில் நின்றுக்கிட்டு. இப்போ அவன் வீக்காக இருக்கானா, இப்போ இவன் அவனை வெட்டிட்டானா, இப்போ நம்ம அடித்தா அந்த கில் நமக்கு. ஸோ இது நம்ம கில் திருடுறதே பாட்டுகிட்ட இருந்தாலும் அதில் ஒரு ஆனந்தம், அதை நம்ம பண்ணிட்டுருக்கோம். அம்புட்டோன்னே அப்படியே நிற்பானுங்களா, அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் பார்க்க. அப்படின்னு ஸ்டக் ஆகி நின்ன மாதிரி. ஐயோ மிஸ் ஆகிட்டேன். நல்ல வேலை அந்த கம்பில் பட்டுச்சு அவன் வீசினது. அவனே அவனை கொண்டுக்கிட்டான் அந்த கத்தி அடிச்சு. இப்போ இதை இப்படி அடிச்சு விட்டா இது சுத்தும். இந்தா இது சுத்துதா, நம்ம மேலே அது படலை. எப்படியோ நான் அடிச்சுட்டு டக்குன்னு பின்னாடி வந்ததுனால நினைக்கேன். ஓகே, கிட்ட வந்துட்டான். இல்லை லைஃப் இல்லை. ஓகே, நமக்கு லைஃப் இல்லை, ஆனால் அம்புமே நம்மகிட்ட இன்னும் 7 தான் இருக்குது. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் இதுக்குள்ளே போக வேண்டியிருக்கும். இந்த வழியாக போக முடியாது. நம்மளால் அம்பு விட்டு கூட இதை சுற்ற முடியுமா? பரவாயில்லையே. அப்போ யாராவது ஓடி வந்தானுங்கன்னா டக்குன்னு இந்த இது மேலே அம்பு விட்டா அது சுற்றி அவனுங்களை அடித்து கீழே தள்ளிடும் போல். அவன் சண்டை போட்டுட்ருக்கானுங்க, அங்கே இருக்கவனுக்கு கீழே திருடுவோம். ஐயோ மிஸ் ஆகிட்டே. இந்த இவன் லைஃப் குறைஞ்சிட்டு அந்த கில் நமக்கு. வெட்டு ஒரு வெட்டு வெட்டு ஒரு வெட்டு வெட்டு. நானே அம்பு விட்டேன். இப்போ ஒரு அடி அடித்து கில் எடுத்துருவானுங்க. மிஸ் பண்ணிட்டான். இவன் அவனை வெட்டிட்டானா நமக்கு கில்லு. நோ 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 நோ, வேண்டால வேண்டால வேண்டால. ஓகே, நம்ம இது அம்புட்டுறோம். ஓ அம்பு இல்லையா, கில் எனக்கு, இது எனக்கு. நம்ம உள்ளே போய் நம்ம லைஃபே இல்லை, நமக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சுன்னா நமக்கு லைஃபே இல்லைன்னு அர்த்தம். யாராவது வரானா அதை மட்டும் செக் பண்ணிட்டு டக்குன்னு இதுலேருந்து மெட்கிட் எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு இப்போ அம்பு வந்துட்டு 20க்கு 20 அம்பு. ஓகே, 20 அம்பு தான் வச்சுருக்க முடியும். இங்கே நின்றுக்கிட்டோம்னா தூரத்தில் இருக்கவனுங்களை கூட அம்பு விடலாம். ஸோ இது நார்மலாக இப்படி அம்பு விடாமல் கொஞ்சம் தூக்கி அம்பு விடணும். மிஸ் ஆகிட்டு. பட் நான் முதலே சொன்னோம்மா, நான் பெரிய ஆர்ச்சர்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி அம்பு விட்டா அது போய் அடிக்கும். ஆனால் இவ்வளோ தூரத்துலேருந்து அம்பு விடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு. அது நல்ல அம்பு, அதுவும் நல்ல அம்பு. அவன் மேலே பட்டுச்சு, ஆனால் அவன் சாவலை. அவனுக்கு லைஃப் நிறையா இருக்குது. ஒரே அம்பில் சாவ மாட்டானுங்க. இந்தா இது செம அம்பு.
இன்னொன்று அங்கேயே இல்லை. ஐயோ நான் விட்டான். அங்கேயே இல்லை. ஐயோ என்ன 2 அம்பு விட்டோம். தூரம் போகாதோ, தூரமாக இருக்க அம்போட ஸ்பீடு குறையும்ல, அதனால் டேமேஜும் குறையும் இந்த கேமில். ஐயோ மிஸ் ஆகிட்டு. அங்கே நிற்கான். ஐயோ இவன் நம்மளை நோக்கி வரானே. அந்த ஐயோ தப்பிச்சிட்டான். என்ன இல்லை நானே ஒரு குட்டி கத்தி தலை வச்சிருக்கேன். என்ன இந்த வாரத்து வர அப்பா. திடீர்னு நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே பாட்லாம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவானுங்க போல. ஏன்னா நான் ஆஃப்லைன்லலாம் சும்மா விளையாண்டுட்டு இருப்பேன். அப்போல்லாம் ஒருத்தனும் ஒன்றுமே விளையாடுற மாதிரி இருக்காது இந்த பாட்லாம். மூஞ்சிலே. ஸோ இவன் வந்து என் கிள்ளையால் திருடினேன் அப்படின்னு இவனுக்கு கோவம் வருது. புரியுது எனக்கு. ஐயோ இவனும் தடுத்துட்டானா. நமக்கு தான் கில்லு. குப்பரை கவுந்துட்டான் அந்த இது பின்னாடி. இவனும் டேகர் தான் வச்சுருக்கான் குட்டியா. அந்த டேகரை நம்ம எடுத்துக்கிடுவோம் அவனை கொண்டுட்டோம்னா. இது நல்லா இருக்கே. துரு பிடிச்சி போயிருக்கு கொஞ்சம். அது நல்லது தான் நினைக்கேன். துரு பிடிச்சிருந்தா உடஞ்சிரும். பட் வெட்டினாலும் நிறைய லைஃப் போகும்ல, செப்டிக்காக வாய்ப்பு இருக்குல்ல. இந்த டேகரை பாருங்க. சரி நல்லா பலன்னு இருக்கே இது. சரி இதை எடுத்துக்கிடும். இதை எடுத்துட்டு இப்போ என்ன பிரச்சனை ஆயிட்டுன்னா, நம்மகிட்ட வந்து அம்பு காலி ஆயிட்டு. ஸோ நம்ம போய் அம்பு எடுத்துட்டு திரும்பி வருவோம். அம்புலே வந்து கிராஸ்போ உண்டு. எனக்கு கிராஸ்போ பிடிக்காது. அது லோடு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பவராக இருக்கும். ஓ நல்ல ஷாட். அது கொஞ்சம் பவராக இருக்கும். ஆனால் அது லோடு பண்ண ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்குமா, அதனால் எனக்கு அது பிடிக்காது. ஐயோ அவ்வளோ தூரத்தில் இருக்கவனுங்க எனக்கு அடிக்க தெரிலையே. அந்தோ அடிச்சிட்டேன். எப்படி விழுந்தான் அவன். மிஸ் ஆகிட்டு ரொம்ப தூக்கி விட்றேன் போல. அவன் வேலை அங்கே பார்க்காத நேரத்தில் அடிச்சுட்டு இல்லை தடுக்காதல ஈட்டி வச்சிருக்கல. நானே கத்தி தான் வச்சிருக்கேன். என்ன எதுக்கு திடீர்னு நல்லா விளையாடுறானுங்க. கேமில் எதுவும் அப்டேட் வந்திருக்குமோ. கடைசியாக நான் விளையாடும் போது இவனுங்க இப்போ விளையாட மாட்டானுங்களே. ஐயோ அந்த கில்ல எடுத்துருக்கலாம். கொஞ்சம் அழகாக விட்டுருந்தா. எனக்கு எடுத்துட்டேன். மிஸ் ஆகிட்டு இங்கே அவனும் நம்மளை அடிக்க வரானா. வரல. அங்கே இருக்க எவனையாவது நம்ம திருட முடியுமா கில்ல. மிஸ் ஆகிட்டு அடாப்பாவி. கமான் கொஞ்சம் லாக்கிங் பண்ணி. சரி நம்ம இந்த பக்கம் இருக்கவனுங்களே பார்ப்போம். ஒரு வெட்டிட்டானா. ஐயோ முடிச்சிட்டானுங்க அவனை. கொஞ்ச நேரமாகவே நான் விட்ற அம்பு எதுவும் சரியில்லையே. ஒன்று எடுத்துட்டேன். ஓ கரெக்டாக ஓடி வந்து என்கிட்ட சாவறேன். இங்கே வாழ எங்களை ஓடுறேன். அவன் நம்ம அம்புட்டோன்னே என்னையால் அம்புடுற அப்படிங்க. ஆனால் கிட்ட வர்றதுக்குள்ள அவன் காலி. மிஸ்ஸு. ஓகே திரும்பியும் அம்பு எடுத்துகிட்டு வரணும். இது ஒரு பிரச்சனை. இது மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அப்படின்னா ஆர்ச்சர்ஸ் ஒரு இடத்துல மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கீழே வராமல் அங்கேருந்து அம்பு விட்டுட்டே இருப்பானுங்க. அதனால் அது அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு இப்படி வச்சுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அம்பு காலியானால் போய் எடுக்கிற கீழே வரணும்னு. கீழே வரும்போது மற்றவனுங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓடு. பெரிய ஸ்னைப்பர் மாதிரி ஃபீல் ஆகுது அந்த ஷாட்டு. அவன் நடந்து போயிட்டு இருந்த வழியில் சுட்டு. ஐயோ இவன் நம்மளை நோக்கி வரான். மிஸ் ஆகிட்டு. கைஸ் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டயலாக் என்ன, ரீலோட் பண்ணுறத விட செகண்டரி வெப்பன் ஸ்விட்ச் பண்ணுறது தான் ஸ்பீடாக இருக்கும். ஐயோ இவனுங்க எல்லாரும் ஃபுல் லைஃப்பில் இருக்கானுங்க போல். அதனால தான் நான் அம்புட்டா உடனே சாகும். இந்த இவனை கொண்டுடலாம். முதுகுலேயே அம்பு குத்திட்டான். அவனுக்கு என்ன நடந்துச்சுனே தெரில. அவன் அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தான். ஐயோ என்ன பண்ணிட்டுருக்கேன் நான். அவனுங்களே சும்மா தான் நிற்கானுங்க. நான் தப்பாக அம்பு விட்டுட்ருக்கேன். இந்தா அவனுக்கு தெரில அவன் எப்படி இறந்தானே. திடீர்னு முதுகுல ஷார்ப்பாக ஒரு பெயின். இங்கே வாழ எல்லாரும் அங்கே தான் போகிறானுங்க. எனக்கு வசதியாக தான் இருக்குப்பா. இன்னொரு அம்பு தான் லாஸ்ட் அம்பு. இதை வச்சு ஒரு கில் எடுக்கலாமா. ஐயோ ஆல்ரெடி செத்தவனுக்கு போய் அம்பு விட்டானே. ஆனால் பரவாயில்ல, இந்த இடத்துல அட்லீஸ்ட் நம்ம நிற்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே அம்பு இருக்குது. இன்னும் 2 நிமிஷத்தில் மேட்சே முடிஞ்சிடும். அதுக்குள்ளே 14 கில் பண்ணணும்.
பண்ண முடியுமான்னு தெரில. இல்லை இது வச்சுருந்தா பேராது. கமான் 14 கில். டக்குன்னு கத்தி எடுத்துட்டு போனோமா. இன்னும் 10 கில்லு. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? எவனாவது தெரியுங்க? இங்க வாழ. இல்லை தடுத்துட்டான். செத்துட்டான். அந்த பக்கம் ஒருத்தன் இருக்கான். தடுக்காத செத்துரு. ஓ இங்க ஒருத்தன் தடுத்துட்டான். எவனோ அந்த பக்கம் இருக்கான். இல்லை தடுத்துட்டே இருக்காது. செத்துட்டான். ஓ இன்னும் 5 கில்லு. சாவடிச்சிடாதீங்களே, டைம் முடிஞ்சிடும் எந்திச்சு வர்றதுக்குள்ள. 40 செகண்ட் இருக்கு. 3 கில் தான் பண்ணணும். டக்குன்னு பண்ணிடலாம்னு நினைக்கேன். இதான் என் ஃபர்ஸ்ட் டெத்தோ அந்த மேட்ச் வந்ததுலேருந்தே. ஐயோ ஆர்ச்சராலாம் வருவேன். சேஞ்ச் கிளாஸ் டக்குன்னு. நைட்டாவா நான் பெரிய கத்தியோட வருவோம். டக்குன்னு ஒரு 3 கில். கத்தியை மாற்றி பிடிச்சிட்டு மண்டேலே ஒரு ஐயோ எட்டலை. இன்னொன்று சாவல. ஜெயிச்சிட்டேன். எங்க இருந்தெல்லாம் அடிக்காம இன்னும் இவ்வளோ நல்லா விளாட்றானுங்க. கையை வேற அப்படிங்க. கண்டிப்பாக பாட்டை அப்டேட் பண்ணிட்டானுங்க கைஸ். ஓகே லாஸ்ட்டாக நான் விளையாடும் போது இவ்வளோ நல்லாலாம் பாட் விளையாண்டது இல்லைப்பா. இது கன்ஃபார்ம் அப்டேட் தான். சரி கைஸ், அங்கே பின்னாடி வச்ச அந்த கேட்டன் வேற பறந்துக்கிட்டு இருக்கு. என் மூஞ்சில் வேற லைட்டு ப்ளூ கலர் லைட் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ க்ளீன் ஆகிட்டு பாருங்க. இந்த சைடு தான் அந்த ஜன்னல் இருக்கு. சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். போர் அடிச்சு சரி எடுத்து சிவல்ரியில் ஒரு 4 வேற சாத்துவோம், அம்புடுவோம் அப்படின்னு நினச்சேன். ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.